அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கேபி விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். ட்ரம்ப்போட அதிகாரத்தை பறிக்கிறதுக்கான ஒரு மசோதா நிறைவேற்றிட்டாங்க. ட்ரம்ப்பு புலம்பி தள்ளுறாரு, இது முழுக்க எதிர்கட்சிகளோட சதி. நான் சரியான நேரத்தில் ஈரான்கிட்ட ஒப்பந்தம் போகிற நேரத்தில் என் அதிகாரத்தை பறித்து ஈரானுக்கு சாதகமான தீர்மானத்தை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த பக்கம் வந்தால் கிரீமியா மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்திருக்கிறது அங்கே உக்ரைன் தரப்பில். அதற்கு ரஷ்யா என்ன சொல்ல வராங்கன்றதை பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக பார்த்துடலாம். இந்த பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கிறதுக்கு முன்பு டீம் பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் டீம் ஓடி வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்களை பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்க. இந்த மகாராஷ்டிரா பூனேவில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று. இந்த பக்கத்தில் வீடியோ பதிவு பார்க்குறீங்க இல்லையா? இந்த வீடியோ பதிவில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த காதல், ஏதாவது விருப்பு வெறுப்பு தெரியுதா? எதுவும் இல்லை. அளவு கடந்து தனது காதலை வெளிப்படுத்தின மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணு ஏற்றுக்கிறாங்க. காதலை வெளிப்படுத்துகின்ற நபர் கேட்டன் அகர்வால். இந்த காதலை ஏற்றுக்கொண்ட நபர் சியா கோயல். இப்போ இவங்க இரண்டு பேரும் ஆல்மோஸ்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதா பேச்சு. வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணு வீட்டோட பர்மிஷனில் தான் போகிறாங்க வராங்க. அந்த பையன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அவங்க அப்பா அவங்க அது பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க ஒரு நாள் திடீர்னு இந்த பர்த்டே கிஃப்ட்டு கேட்டன் அகர்வால் என்ன பண்ணுறாங்க, பர்த்டே கிஃப்டாக ஒரு மலை மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் கீழே விழுந்ததாக சொல்கிறாங்க, இறந்து போனதாக சொல்கிறாங்க. தன் காதலன் இறந்து விட்டதாக கூறி அந்த பெண் ஒரு வாரமாக சாப்பிடாமல் பயங்கர துக்கத்தில் தன் வாழ்க்கையை இழந்து விட்டதாக, இனி நான் ஏன் வாழ வேண்டும், இந்த பூலோகத்தில் நான் வாழ்வதற்கு அர்த்தமில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கெல்லாம் வந்துட்டாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு அடுத்தடுத்தா தனது கதையிலெல்லாம் போட காவல்துறை திடீர்னு சந்தேகம் விசாரணை பண்ணும்போது தான் இன்னொரு விஷயம் புரியுதா. அந்த சம்பவ இடத்துல இன்னொரு பையன் இருந்திருக்கான். அது இல்லாமல் இந்த பொண்ணோட சியா கோயல் அவங்கக்கிட்ட இன்னொரு பையன் கான்டாக்டில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் சேட்டன் சௌத்ரி கிட்ட கூப்பிட்டு விசாரணை பண்ணது தான் தெரியுது. பல திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கிறது. ஆக்சுவலாக அவனை சைடில் வச்சுக்கிட்டு இவன் தான் மெயின் லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பே இவனை போட்டோம்னா அடுத்து இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இந்த பொண்ணு அவனும் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்து இந்த மாதிரி தனியாக ஒரு மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தள்ளி விட்டுருக்குறாங்க. இது காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது எதிரியை கூட கண்டுபிடிச்சிடலாம். கூடயே இருந்து தனது காதலை வெளிப்படுத்தி அந்த காதலை மறுபடியும் அந்த வீடியோ பதிவு அதுக்காக உங்ககிட்ட போட்டு காட்டுறேன் பாருங்க. அப்படியே இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வருதா பாருங்க. அவ்வளோ இந்த பொண்ணும் அன்பு வெளிப்படுத்துகிறாங்க, அவனும் அன்பு வெளிப்படுத்துகிறான். எல்லாமே கூட இருந்து அவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டா நீ சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தோம்மா. ஆண்கள் சங்கம் ரொம்ப பாவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்கள் ஏன் இவ்வளோ தடுமாறுறாங்க, ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இந்த சமூகத்தில் ஏன் இப்படியெல்லாம் இருக்குன்றது கொஞ்சம் கவலையாகவும் வேதனையாகவும் இருக்குங்க. ஆண்களுக்காக பரிந்துரைத்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லையே நம்மளோட வேதனையும் சோதனையும் நம்மளுக்குள்ள நிறைய இருக்குங்க. என்ன ஒரு வெஞ்சன்ஸ் பாருங்க. இது இந்த நியூஸ் இந்த வீடியோ நான் திருப்பி பார்த்தேன். நான் ஏம்மா கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாமல் கூச்சநாச்சமே இல்லாமல் அப்பயே நீ சொல்லியிருந்தா கூட போயிருப்பானே. அதுதான் ஒன்றும் ரக்கடு பாய்ஸ்லாம் கிடையாது. இந்த முகத்தில் ஆசிட் அடிக்கிற மாதிரி நீ வரலாம் செத்து போயிடுற மாதிரி அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே. நீ இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட போயிருப்பானே. கல்யாணம் பண்ணுறன்னு சொல்லிட்டு கடைசியில் கூப்பிட்டு போய் தள்ளி விட்டு அவங்க கூட சைடு அஃபேர்ஸ் வச்சுக்கிறது. இதில் பாருங்கள், அப்பயும் பாருங்கள், காவல்துறை அந்த பெண்ணை எதுவுமே செய்யலை. அது பாடு நடந்து வராங்களா. அவனை பாருங்கள் 4 கால் இப்படி கிளப்பிட்டு தூக்கிட்டு வராங்க. காலில் தப்பி ஓடும்போது சுட்டுட்டான் அப்படின்ற அடிப்படையில் தூக்கிட்டு வந்தாங்க. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுங்க. உங்களை பார்த்தாவே எனக்கு இது சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நம்மளாம் ஒரு ஆண்கள் சங்கத்தை வளர்த்துறோம் இல்லையா, அதற்காக இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சம்பவம் கூட. இப்போ நம்ம ட்ரம்ப் கிட்ட போயிடலாம். ஏன்னா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, ஈரானுக்கு எதிரான இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டுமா, அதையும் நான் மறந்துடக்கூடாது. ட்ரம்ப் விவகாரத்துக்கு போகிற முன்பு நான் இன்னொரு வீடியோ பதிவு பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். இது இமாச்சல் பிரதேசத்தில் இன்றைக்கி திடீர்னு ஃப்ளட்டு. 2 நாளைக்கு முன்பே வார்னிங் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி கடுமையான ஃப்ளட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அங்கே பன்னியூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு பன்னியூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நெப்போ காலனி அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த நெப்போ காலனியை முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து கிட்டத்தட்ட அந்த பாதி காலனிக்கு மேலே அடிச்சுட்டு போயிடுச்சு. மக்கள் எவகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் யாருக்கு என்ன பாதிப்புன்னு தெரியல, எவ்வளோ சீக்கிரம் எவகேட் ஆனாங்கன்னு தெரியல. குடியிருப்பு பகுதியெல்லாம் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு திடீர் ஃப்ளட்டு. ஒரு 3 நாளைக்கு முன்பு தான் சீனாவில் யுவான்னே வருது பாருங்கள், உஹான் லேப் யுவான்னு சொல்லிட்டேன். உஹான் லேப் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் அதை சுற்றி பயங்கரமான ஃப்ளட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே க்ளவுடு கொஞ்சம் இறங்கி வந்தது. சீனாவிலேருந்து இறங்கி ஹிமாலயாஸ், அருணாச்சல் பிரதேஷ் இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் அடிக்குது. டெல்லி இந்த சைடெலாம் வந்து இன்னைக்கு கடுமையான மழைப்பொழிவு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அப்படியே சைடில் பாருங்கள், நான் அந்த வீடியோ பதிவு வந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம ட்ரம்ப் பற்றி பேசிடலாம். அப்போ தான் உங்களுக்கும் போர் அடிக்காமல் என் கூட பயணம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். வீடியோ பதிவு நான் சொல்கிறதும் கேட்குறதுக்கு. ஈரானுக்கு எதிரான போரில் வந்து வளைகுடா நாடுகளில் நிறுத்தி வைக்கப்படுகிற அமெரிக்க ஆயுதப்படைகள் உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு அந்நாட்டினுடைய செனட் சபையில் தீர்மானத்தை கொண்டு வராங்க. இது வந்து கூட்டு தீர்மானன்றதுனால இரு அவைகளும் நிறைவேற்ற போதிலும் இனி வந்து ட்ரம்ப் கையெழுத்து போகணுன்னு அவசியமே கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறிடும். அதாவது ஏற்கனவே செனட்னுடைய ஒரு சபை, மேலவை கீழவை அப்படின்வாங்க, ஒரு சபை வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான தீர்மானம் போட்டு இன்னொரு சபை வந்து சக்ஸஸ் பண்ணல. பட் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இரு அவையிலுமே வந்து தீர்மானமாக நிறைவேற்றினதுனால ட்ரம்ப்புடைய கையெழுத்துலாம் தேவையில்லை. இது அதிகாரப்பூர்வமாக இனி அவர் வந்து தான் ஆகணும். சரி, அதையும் மீறி அவருக்கு ஒரு வீட்டோ பவர் இருக்குது. எப்படின்னா ட்ரம்ப் வந்து திடீர்னு தாக்குதல் நடத்திட்டு வந்து யூஎஸ் காங்கிரஸ் கிட்ட விளக்கங்கள் கொடுக்கணும். அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வந்து ட்ரம்ப்பையே பதவி நீக்கிற அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. அதனால் அது வந்து பயங்கர ரிஸ்க் ஆயிரும் அவருக்கு. இல்லைனா அவங்க கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க ஓகேனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஈரான் மீதே தாக்கல் நடத்தணும். அப்படி இல்லை அங்கே இருக்கக்கூடிய படைகள் எல்லாம் ஒன்றே திருப்பி வாங்கலாம். இது வந்து ட்ரம்ப்புக்கு சாதாரண அடி கிடையாது, ஒரு சமிட்டி எடுத்து தலையில் அடிப்பது போன்ற ஒரு அடி. ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்லை, அமெரிக்கா ஓகே. ஏன்னா ஒப்பந்தம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அமெரிக்கா சொல்ற கருத்துக்களும் ஈரான் சொல்ற கருத்துக்களும் வந்து முன்னுக்கு பின் முரணாக, நேருக்கு எதிராக, இவங்க சொல்றது ஒன்று அவங்க சொல்றது ஒன்றா இருக்கு. ஒன்று கூட ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை. அதனால அங்கங்க இருக்க டீம் வந்து அங்கங்க விரிஞ்சு போயிட்டு அவங்க ஆளு சேர்த்துற வழியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பெசஸ்கியன் அவர்கள் பாகிஸ்தான் போறாரு. பாகிஸ்தான் போயிட்டு கவலைப்படாத நண்பா, அதாவது பாகிஸ்தானும் ஈரானும் நீ ஒண்ணுதான், பிரிச்சு பார்க்கவே முடியாதுன்ட்டார் ஷெபாஸ் ஷெரீப். உங்க வளர்ச்சி தான் எங்க வளர்ச்சி, எங்க வளர்ச்சி தான் உங்க வளர்ச்சின்ட்டார். ஈரான் வளர்கிறது என்றால் என் காதுகளிலே ஒலிக்கும் போது என் மனது குளிர்கிறது, என் மனது ஆனந்தம் அடைகிறது. காரணம், என் பங்காளி நாடு அந்த அளவுக்கு வளர்றது எனக்கு அவ்வளோ. அதனாலதான் நான் இந்த போரை நிறுத்துவதற்கு எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டது. காரணம் என்ன? உங்கள் பொருளாதாரம் வளர வேண்டும், அதை வைத்து நம்மளும் வளர வேண்டும். இனி நீங்க வேற, நான் வேற இல்லை நண்பா அப்படின்ற அளவுக்குலாம் பெசஸ்கியன் அவர்கள்கிட்ட வந்து வேற உரையாற்றி இருக்கிறாரு. அங்க அவங்களுக்கு என்ன கவலை, ஈரானுக்கு என்ன கவலைன்னா, கோட்டசாமி நீ தானே நடுவில் இருந்த வந்து கையெழுத்து போடுன்னா நாங்கள் பாட்டு போட்டுட்டோம். இப்போ கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆளும் ஒன்று சொல்றாரு, ட்ரம்ப் ஒன்று சொல்றாரு, நாங்கள் ஒன்று சொல்றோம். உன்னை நம்பி கையெழுத்து போடலாமா வேண்டாமா அப்படின்னு ரைட்டா வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் சொல்லிட்டாரு, அப்பெல்லாம் நினைக்காதப்பா, இந்த கையெழுத்து எல்லாமே உன் நன்மைக்காக தான், உன் எதிர்காலத்துக்காக தான். இது ஈரான் பாருங்க பிச்சுட்டு போகும், பொருளாதாரம் எப்படி வளருதுன்னு மட்டும் பாரு, ஒரே ஒரு ஒத்த கையெழுத்து ஓகணும் வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, கன்வின்ஸ் பண்றாரு. அங்க அது இல்லாமல் பெசஸ்கியன் அவர்களுக்கு கூப்பிட்டு ஒரு உயரிய விருது, அங்க டாக்டர் ஆஃப் கார்டியா சர்ஜன் சொல்லிட்டு ஒரு விருது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு டாக்டர் தான், அவர் கார்டியாக் சர்ஜன் தான் இருந்தாராம் அவரு. அதுக்கப்புறம் தான் இவர் இதுக்கெல்லாம் வந்திருக்கிறாராம். அதனால மறுபடியும் அவருக்கு ஒரு டாக்டரேட் பட்டெல்லாம் கொடுத்து அவர் கொஞ்சம் புகழ்ந்த வச்சு தலைவா நல்லபடியாக நடக்கும்ட்டாரு. அவரும் ஒன்று சொல்லிட்டாரு, இந்த மாதிரி மனித உரிமை மீறல் வந்து ஈரானில் நடக்கிறது, அதை தடுப்பதற்காக தான் நாங்கள் அந்த போரை நடத்துகிறோம்னு சொன்னால் அப்பட்டமான பொய். எங்ககிட்ட ஆயுதங்கள் மட்டும், தடுப்பு ஆயுதங்களோ இல்லை தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன காசாவாக மாறி இருக்கோம், ஈரான் இன்னொரு காசாவாக மாறி இருக்கும். எங்ககிட்ட அனைத்துமே இருந்ததுனால தான் இன்னைக்கு தடுத்து வந்து எங்ககிட்ட கெஞ்சிருக்காங்க, அமைதி ஒப்பந்தத்தை கெஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இங்கே ஒரு டீம் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கா. இப்போ கேலிபப் அவர்கள் அசர்பைசான் போயிட்டார், தலைவர் கிளம்பி அசர்பைசான் வாங்க நம்ம எல்லாம் ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆக்சுவலாக வேறு ஒரு மீட்டுக்காக போகிறாங்க. இருந்தாலும் கேலிபப் வந்து ஏற்கனவே ஓமன் போனார், ஓமன் போயிட்டு அசர்பைசான் போகிறாரு. அடுத்து எந்தெந்த நாடுகளுக்கு போகிறாங்கன்னு தெரியல. அதற்கு முன்பே தனது ஆதரவு அலைகளை வந்து பெருக்கி கொண்டிருக்கிறார். அங்கே மார்க்கோ ரூபியோ அவர்கள் இன்னும் அரபு நாட்டில் தான் இருக்கிறார்.
இறங்கி அவரு ஒரு பக்கம் வந்து தன் டீமை வந்து சேர்த்திட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தம் ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாங்க. ஆளுக்கு இப்போ இளைய கோட்டசாமி ஏன் பக்கம் வா, இளைய கோட்டசாமி பங்காளி நீ ஏன் பக்கம் வா, உனக்கு பங்காளி முக்கியமா அவங்க முக்கியமான முடிவு பண்ணு, ஏன் பக்கம் பேசு வா அப்படின்ற மாதிரிலாம் ஆளு சேர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் யாரு பக்கம் நிற்கிறாங்கன்றதான் பார்க்கலாம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா, கூட்டு போய் கவுத்து விட்டுறாதீங்க. ஆனால் இன்னைக்கு கூட ஐஏஏ சொல்கிறாங்கப்பா, அவ்வளோதான் நாங்கள் டீம் ரெடி ஆகிடுச்சு, போயிட்டு நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம், ரெடியாக தயாராகிட்டோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தயாராக இல்லைனாலுமே தகவல்கள் என்னமோ இந்த பக்கம் அவங்க சாதகமாக வர மாதிரி சரி. இந்த சமயத்தில் தான் இந்த ஒரு தீர்மானம் அமெரிக்காவுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, பொங்கி எழுந்து தனது எக்ஸலத்தில் என்ன போட்டிருக்கிறாருன்னா, ஈரான் இப்பொழுது வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளது, அவர்கள் நமக்கு எதையும் வழங்க தயாராக உள்ளனர். பல தசாப்தங்களுக்கு பிறகு முதன்முறையாக அமெரிக்காவையும் அந்த ஜனாதிபதி என்னையும் மிகுந்த மரியாதையுடன் பார்க்கின்றனர். அப்படியே ட்ரம்ப் ட்வீட் போட்டார். ஐயா சார் வந்து ட்வீட் போட்டார், ஓடுங்க அப்படின்னு வாங்கலாம். இப்ப இத்தகைய சூழலில் அமெரிக்கா செனட் சபை மிகவும் பொருத்தமற்ற நேரத்தில் அர்த்தமற்ற போர் அதாவது வார் பவர் ஆக்ட் வாக்கெடுப்பை வந்து நடத்துகிறது. இதன் மூலம் நான் ஈரான் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் அமெரிக்கா விரும்பவில்லை, நான் அதை நிறுத்த வேண்டும் என்ற செய்தியை உலகின் முதல் முறையாக பயங்கரவாத ஆதரவு நாடான ஈரானுக்கு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் வாயிலாக அவர்கள் எதிர்க்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்துள்ளனர். 4 குடியரசுக் கட்சி தோல்வியாளர்கள் அந்த பக்கம் மாற்றி ஓட்டு போட்டதுனால இவ்வளவு பிரச்சனை. இதனால் ஈரான் தரப்பினர் என் குழுவினரிடம் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று எங்கிட்ட கேட்கின்றனர். நான் என்ன சொல்லட்டும் அவங்க கிட்ட, அந்த குழு கிட்ட, இந்த செனட் உறுப்பினர்கள் என் பணியை மேலும் கடினமாக்கியுள்ளனர். ஆனாலும் நான் எப்படியாவது அதை செய்து முடிப்பேன் ஏனென்றால் நான் எப்போதும் காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பவன். நான் காரணம் ட்ரம்ப் அப்படின்றாரு. அதாவது ட்ரம்ப் வந்து ரொம்ப மரியாதையை பார்த்தாங்களாம் ஈரான் தரப்பெல்லாம். ஒரு ட்வீட் போட்டாருனாவே ஐயோ சார் சொல்லுங்க சார், நீங்களா சார் ட்வீட் போட்டீங்க அப்படின்னு வாங்கலாம். அவ்வளோ மரியாதையாக இப்போ திரும்பி பார்க்குற நேரம். ஏன்னா சார் வேற போர் நிறுத்திட்டாரு, பல பேர் உயிர்களை வேற முடிச்சு வச்சுட்டாரு. அதாவது இறக்க போகிற உயிர்களை காப்பாற்றி வச்சுட்டாரு அப்படின்னு வச்சுக்காதீங்க, காப்பாற்றி வச்சுட்டாரு. அதனால் அவர் மரியாதையை கிடைக்கிற இந்த நேரில் மரியாதை கெடுக்கிற மாதிரி ஒரு தீர்மானம் அப்படின்னு மனுஷன் வெகுண்டு எழுந்திருக்கிறாரு. இன்னொரு பதிவுமே வந்து போட்டிருக்காரு. 1979 அவங்களோட பிரதான நோக்கமே டெத் டு அமெரிக்கா, அமெரிக்கா மக்களை கொல்ல வேண்டும், அமெரிக்காவை அழிக்க வேண்டும் என்ற பிரதான நோக்கம். இடையில பல முயற்சிகள்லாம் செஞ்சாலுமே இந்த கொள்கையை அவங்களால யாராலும் பின்வாக்க முடியல. ஆஃப்டர் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிக் டைமிங்கை உடைக்கிறோம், நியூக்ளியர் ப்ரொடக்ஷனை தடுக்கிறோன்ற மாதிரிலாம் வந்து ஒரு பதிவை வந்து வெளியிட்டு இருந்தாரு. சரி, மனுஷன் வந்து இப்படி வெறித்தனமாக பேசுகிறாரு. இன்னொரு ஒரு பஞ்ச் டைலாக் கூட போட்டிருந்தாரு. அதாவது போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா மீது ஈரானுக்கு மரியாதை இருக்க வேண்டும், பயம் என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை, ஆனால் அமெரிக்காவை ஈரான் மதிக்க வேண்டும், எங்களை மதிக்கும் வரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரிலாம் டைலாக் சொன்னார். ஏதாவது புரிஞ்சுது அவங்களுக்கு? திரும்பி படித்தா டென்ஷன் ஆகிடுவீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி மனுஷன் வந்து அப்பப்போ எக்ஸலத்தில் போட்டு தள்ளுவார். இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு, பில்லியன் கணக்கான ஆயில் டேங்க்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்கு, சும்மா இஷ்டத்துக்கும் போகுது. கேஸ் விலை குறையணும், ஆயில் விலை குறையணும், ஆனால் கம்பெனிங்க குறைக்க மறுக்கிறாங்க. நிறைய ஆயில் கம்பெனிஸ் நாட் ட்ராப்பிங் த ப்ரைஸஸ், அவங்க குறைக்க மறுக்கிறாங்க. ஆயில் ப்ரைஸஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது, கேஸ் விலை இன்னும் அப்படியே தான் இருக்குது, கஸ்டமருக்கு வந்து இன்னும் தொந்தரவுகள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்கன்றார். அவர் மிட் டேர்ம் எலெக்ஷனுக்காக சீக்கிரமாக அந்த ப்ரைஸ் எல்லாம் குறைக்கணும்னு நினச்சி போடுறாரு. ஆனால் அது எங்கே குறைக்கிறது? கொஞ்சம் $73 பக்கம் வந்திருக்கு, உடனே குறையாது. இப்போ நீங்கள் தான் ஏதாவது போர் நிறுத்தம் முடிஞ்சது ஒப்பந்தத்தை நோக்கி போகிற மாதிரியா நீங்கள் பேசுகிறீங்க? இல்லை, நான் கேட்குறேன், நான் ஷேர் மார்க்கெட் என்ன பதற்றமாலே வச்சுருக்கீங்க நீங்கள்? நேற்று கூட உங்களுடைய உளவு விமானங்கள் அத்தனையும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பறந்துட்டுருக்கு. இப்போ கூட கேட்டால் அடிச்சிருவோம் முடிச்சிருவோன்ற டைலாக்லாம் அவங்க வந்துட்டு தான் இருக்குது. அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டு, நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டு கேட்டால் ஆளாளு கையெழுத்து போட்டுக்கிட்டுன்னு சொல்கிறீங்க. எப்படி மக்கள் நம்பிக்கை வரும்? எப்படி நிறுவனங்கள் குறைப்பாங்க விலையே? இல்லை, எல்லாமே ஆன்லைன் மார்க்கெட்டு தான்றீங்க. அப்போ நிறுவனங்களே குறைக்கல அப்படின்னாலுமே அவளோட ப்ரொடக்ஷன் யூனிட் அதிகமாக குறைச்சி தானே ஆகணும். ஏதோ மனுஷன் வயசான காலத்தில் போட்டார் ட்விட்டர். இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மக்களே யார் போகிறனாலும் போங்க, கொஞ்சம் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தா பெருசாக இல்லை, லைட்டாக இருக்குது, ஈரானுக்குள்ளே லைட்டாக இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஈரான் பிரஜைகளையும் இல்லை இங்கிருந்து போகின்ற பிரஜைகளும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். பட் அங்கே இருக்கக்கூடிய பிரஜைகள் நாங்கள் ஒரு தொடர்பு என்ன கொடுக்குறோம்,
தொடர்ந்து நியூஸை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ஒரு சம்பவம்னா உடனே கிளம்புற வழியை பாருங்கள். ஃபோன் பண்ணால் எடுக்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், வெளியே போயிட்டேன் அப்படின்னு சும்மாவே கையில் வச்சுட்டு கதையை விட்டுட்ருக்காங்க. உடனே சொன்னால் வெளியேற அளவுக்கு தயாராக இருங்க, கம்யூனிகேட்டடாக இருங்க. ஏதோ ஒரு உலகத்தில் போய் வாழ்ந்துட்டு இருக்காதீங்க, ஏன்னா நம்ப முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் திடீர்னு இன்றைக்கி இந்தியா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சரி, இன்றைக்கி கிரிமியா மீது தாக்குதல், ஏற்கனவே நேற்று ரயில்வே பிரிட்ஜ் மீது தாக்கல் நடத்தினாங்க. இன்று ஆயுத குடோன்கள் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அது இல்லாமல் வெஹிக்கிள்லாம் வரிசையாக போகல, அங்கே தாக்கல் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து கிரிமியாவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களே ரொம்ப தாக்குதலுக்கும் இன்னலுக்கும் உள்ளாகிறோம். இதுக்கு முன்னாலாம் இப்படி இல்லைன்றாங்க. ரொம்ப எய்ம் வச்சிட்டாங்க, ஃபுல்லாக எய்ம் வச்சிட்டாங்க. ஐ திங்க் கிரிமியா ஃபுல்லாகவே அழிக்க தயாராகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் இன்னைக்கு புடின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆல்மோஸ்ட் வந்து நேட்டோ நாடுகள் எங்களுடன் மோத தயாராகிட்டாங்க, நாங்களும் அதுக்கு தயாராக இருக்கோம். அவங்க அந்த நிலையில தான் இருக்காங்கன்றாங்க. என்ன எல்லாம் கரெக்டு தான், பட் அவங்க மீது தாக்கல் நடத்தலையா, அவங்க இருக்கக்கூடிய முக்கிய கனெக்டிங் பிரிட்ஜெல்லாம் அழிக்கலையா அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது மே 16 ஜூன் 20 வரைக்கும். ஏன் சொல்லுது வரைபடம்லாம் போகிறது, நேற்றுலேருந்து இதை நீக்கிட்டாங்க, டெலகிராமுடைய தடையை நீக்கிட்டாங்க. விபிஎனில் போய் கூட எடுத்துருக்கலாம். சரி, நம்மளுக்கு எதுக்கு, நம்ம அரசின் சட்டத்திட்டங்களை மதிக்க வேண்டும்னாலும் நானும் விட்டுட்டேன். இன்றைக்கி நான் மதித்து அவங்க விட்டதுக்கப்புறம் தான் எடுத்து உங்ககிட்ட போடுறேன். அது குறிப்பாக சொல்கிறேன் நான். மே 16 ஜூன் 20 வரைக்கும் அவங்களுடைய ரயில்வேடைய கனெக்டிங் பிரிட்ஜஸ்லாம் இருக்குல்ல, லைன்லாம் இருக்குல்ல, பாருங்கள் ரஷ்யா எந்த அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க. முன்களத்தில் வர முடியாத அளவுக்கு கியூவில் இருந்து மற்ற இடத்துல, குறிப்பாக போலந்துலேருந்து ஆயுதங்கள் வந்தாலுமே அதை கட் பண்ணுற அளவுக்கு வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதாவது மே 1 15 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 21 ஸ்ட்ரைக்கு, மே 16 31 பார்த்தோன்னா 25, ஜூன் 1 20 வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 30 ஸ்ட்ரைக் பக்கம் நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே இவங்க நடத்தியிருக்காங்க, அவங்களும் பதிலே நடத்துகிறாங்க. பட் ஏதோ ஒரு பெரிய தாக்கல் நடத்துறதாக உக்ரைன் உணர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. லூகாசென்ஸ்கோ அவர்களுக்கு எதிர்கட்சிகள், பாஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பாஸ், எல்லை பகுதியில் ஆண்டனாலாம் ஃபிட் பண்ணியிருக்கீங்க, நம்மளுக்கு இப்போ இந்த நேரத்தில் போர் தேவையா பாஸ் கொஞ்சம், ஏன்னா எதிர்கட்சிகள் ரொம்ப எல்லாம் கேட்க முடியாதாங்க. லூகாசென்ஸ்கோ அவர்கிட்டலாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு உங்ககிட்ட குற்றச்சாட்டு சுமத்தி பார்ட்டி ஃபண்டு பயன்படுத்துறேன்ட்டு தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எதிர்கட்சிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுலாம் சுமத்தி தூக்கி உள்ளே போட்டுருவார் அவர். அந்த மாதிரி ஆள் அவர், கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பார். அதனால் பாஸ் கொஞ்சம் ரெக்வஸ்டாக தான் கேட்க முடியும், நம்மளுக்கு எதுக்கு பாஸ் வந்து திடீர்னு ஐரோப்பாலாம் சேர்ந்து அடித்தா பிரச்சனை ஆகிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து உக்ரைன் பேச்சை கேளுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு, அப்புறம் எப்படி எப்பவுமே ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு பக்கத்து நாட்டு ஒருத்தர் ஆதரவு நிலைப்பாடு தான், இன்னொருத்தர் எதிர்த்து நிலைப்பாடு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சேன் நான். இருந்தாலுமே பெலாரஸை வந்து தாக்கல் நடத்துவதற்கு உக்ரைன் எய்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தாக்கல் நடத்தும் பட்சத்தில் பெலாரஸில் ஏற்கனவே அணு ஆயுதத்துக்கான பவர் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஒருவேளை லூகாசென்ஸ்கோ ரெட் கலர் பட்டன் ஏதாவது அழுத்திட போகிறாரு, அணுகுண்டு ஏதாவது போட்டுற போகிறாரு, ஏன்னா அவருக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கான்னு வருகின்ற காலங்களை வச்சு தான் தெரியும். பட் பெருசாக மிரட்டல் விடுறாங்க. இந்த பத்திரிகையை பார்த்த உடனே நானே ஒரு மாதிரி தான் நினச்சேன் நான். சவுத் கொரியா டு அக்செப்ட் ஆல் நார்த் கொரியன் POWs, அதாவது பிடிக்கப்பட்ட வீரர்கள், ஆல் நார்த் கொரியன் POWஸ்னால் அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணும், அப்படியே எங்கள் அப்பா இவங்க ஆயிரக்கணக்கான பேர்த்த பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, எல்லாருமே வந்து வடகொரியாவுக்கு போக பயப்படுறாங்களாம். இப்போ உக்ரைனால் முன்களத்திலே வடகொரியாவிலிருந்து ரஷ்யாவுக்காக சண்டையிட்ட போர் வீரர்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நீங்கள் வடகொரியாவுக்கு போங்கப்பான்னா காலில் விழுந்து அழுகுறாங்க, ஐயா என்னை விட்டுடுங்க, நான் போனால் என்ன அடித்து கொண்டு வருவார் எங்கள் தலைவர், என்னால் வாழ முடியாது, நான் தென்கொரியாவுக்கு போயிடுறேன் அப்படின்னு பிடிச்சதுனால அவங்க திரும்பி ஜெயிலே வச்சுட்டாங்களாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தென்கொரியா, சரி ஓகேப்பா எல்லாத்தையுமே அனுப்பா, எல்லாருமே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாத்தையுமே அனுப்புவா அப்படின்னு இந்த கியூ இண்டிபெண்டன்ட் பத்திரிக்கை வந்து சொன்னாங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ள தோணும், அப்போ எல்லாருமே அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்களே, பத்திரிகையோட தலைப்பு செய்தியே எல்லாருமே இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே எத்தனை பேர் நீங்கள் நினைப்பீங்க? எல்லாருமே ஆல் ஆல் நார்த் கொரியன் POWs அப்படின்னு நானும் சரி தேடி போய் பார்த்தேன். எத்தனை பேர் தான் போச்சு, கடைசி பாஸ் 2 பேர். இந்த 2 பேருக்கு உங்கள்கிட்ட டைலாக் இருக்குது, அந்த 2 பேரை பிடிச்சி அதுக்கு ஏன் நீங்கள் ஆள்ன்ற பாருங்க, ஒரு 2ன்னு போடக்கூடாதா? நீங்கள் 2 வடகொரிய வீரர்களை பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு அவங்க வந்து தென்கொரியாவுக்கு தான் நான் போவேன், வடகொரியாவுக்கு போகலைன்னாங்க. தென்கொரியா சரி அனுப்புங்கப்பா நம்ம பசங்க,
எங்கே போகிறாங்க, நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. வீடியோட நிறைவு பகுதியில் அமெரிக்கா வந்து இன்றைக்கி ஐநாவில் சொல்லிட்டாங்க, மேக் ஏ டீல், லெட்ஸ் மேக் ஏ டீல் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போது நிலைமைக்கு பார்க்கும்போது ரஷ்யாவை கொஞ்சம் கண்ணில் பார்க்க முடியல, ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. அது மாஸ்கோலாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். இதுக்கப்புறமே நீங்கள் அடி வாங்கி கதறதை எங்களால் பார்க்க முடியல. ரஷ்யா நீங்கள் பலவீனமாயிட்டீங்க, நீங்கள் டம்மி பீஸ் ஆகிட்டீங்க, வந்து சைன் பண்ணுறீங்களா இல்லையா, வாங்க உங்கள்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்குன்னு ஐநாவில் அமெரிக்கா சொல்கிறாங்க. இது 2 ஆங்கிளில் பார்க்கலாம். நல்லெண்ண அடிப்படையில் கூப்பிட்றீங்களா இல்லை எகத்தாளமாக ட்விஸ்ட் பண்ணி விட்றீங்களா? இந்த 2க்கான கேள்வி வருங்காலங்களில் தெரியும் நம்மளுக்கு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.